ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. சூழ்ச்சிக்காரங்க அல்ல, இடத்துக்கு தகுந்தாற் தங்களை தக்கவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த மிதுன ராசி. நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ராசி, நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசி. சூழ்ச்சிமம் தெரிந்தவங்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. பேசும்போதே அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை அறிந்து பேசக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவங்களை மற்ற ராசிக்காரங்களை அறிந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப மென்மையாக அந்த இடத்துல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். அலைபேசிலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, ரொம்ப திறமையாக பேசுவாங்க. ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தவங்க கவுத்துன்னு அப்படி இறங்க மாட்டாங்க. மற்றவங்கள ஆலோசனை கேட்பாங்க. அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அதற்கு தகுந்தார் மாதிரி தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு அந்த விஷயத்தில் இறங்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த அந்த நுணுக்கங்களை அறிந்து வைத்து பேசக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பக்தி அதிகம், விசுவாசம் அதிகம், லட்சியமும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, நீக்கு போக்கு தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதனோட ராசி இல்லையா, அதனால நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, தனி மரியாதை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்கிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாயும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா உடனே கொடுத்து உதவக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சு சம்மந்தப்பட்ட தொழிலில் இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெரிய சாதனையாளராக ஆகக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் நம்மளுடைய மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அக்கௌண்டிங் தொழில் சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கணித மேதாவியாக கூடிய ஒரு யோகமுள்ள ராசி நம்மளுடைய மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் தொழில், எழுத்தாளர் தொழில், பத்திரிகை தொழிலில் இவங்களுக்கு ஏற்ற தொழில். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. நல்ல ஒரு சொற்பொழிவாளர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வக்கீல், லா சம்மந்தமான தொழில் படிக்கிறவங்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி தொழில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்துக்கொள்ள செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அசால்ட்டாக ஒரு விஷயத்தை கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவாங்க. பெரும்பாலும் மாத சம்பளத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் கூட பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கிட்ட பேசும்போது கூட அந்த பக்குவமாக பேசக்கூடியவங்க, குழந்தைங்கிட்ட பேசும்போது கூட அந்த குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லி அவங்கள மனதை படுத்தாமல் இயல்பாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கூட இருக்கிறவங்களையும் சரி, மற்ற உறவுகளையும் சரி அதிகம் புண்படுத்த மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசினா அவங்களுடைய மனதை கவர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்தை ரொம்ப சுற்றி பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க, வெளியில் பயணம் போகிறது, வெளி நண்பர் கூட பேசுகிறது, வெளியில் ரொம்ப தூரம் பயணம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மணித்துளையுமே பயனுள்ளதாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டான டைமில் கரெக்டாக எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விற்பனை நிலையத்துக்கே போனால் கூட அதில் போய் பொருளை பார்ப்பாங்க. இது தரமானதா, விலை உயர்ந்ததா, இதில் என்னென்ன நிறைய இருக்குது, என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அதை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு கடைக்கே போயிட்டால் கூட, ஒரு துணி கடைக்கே போயிட்டால் கூட அதில் அந்தோட துணியோட தரம் நல்லா இருக்கா, அதில் ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக இருக்கா, உடுத்துறதுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஆராயக்கூடியவங்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. போன உடனே எடுத்துக்கிட்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் யோசித்து அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இதை தான் பல கோணங்களில் ஆராயக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க தனிமையாக இருக்கிறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. நண்பர் கூடிய, உறவும் கூடிய, அதிகமாக கூட்டாக இருக்கிறத தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி ஒரு 3-4 பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இருக்கிற இடம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். டிவியோ அல்லது ஒரு ஃபோனோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்கக்கூடியவங்கள தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரும் இல்லாத மாதிரி இவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. தனிமையாக இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவங்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
இவங்க ஒரு தோல்வியோ அல்லது ஒரு விஷயத்தில் ஒரு அவமானமோ பட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஓரளவுக்கு சாதனையாளர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்சி போகக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மிதுன ராசி அப்படின்னாவே தெளிவாக பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானத்தில் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் கடுமையாக உழைக்க வைப்பார், நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட வைப்பார். பிரச்சனைகள் எல்லாம் உங்களை பார்த்து விலக போகுது, நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. குருவோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக சோர்வு, டயர்னஸ், வேலையில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலையாக காணப்பட்டிருப்பீங்க. இந்த குருவோடைய பார்வை படும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய செயல் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல குரு பார்ப்பது பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மிதுனராசி என்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். பல நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. பல வருடங்களாக பல காலங்களாக கட்ட முடியாத இருந்த கடனை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஜூன் மாதத்தில் நீங்கள் அந்த கடனை கட்ட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கான வழிகளாவது உங்களுடைய கண்ணில் தென்படும். இந்த வழிகள்லாம் தென்படுறதுனால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் வாழ போகிறீங்க. வசதிகள் கூட போகுது, செலவுகள் குறைய போகுது. அமைதியான சூழ்நிலையை விரும்புகிற உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த அமைதியான சூழ்நிலை கண்ணில் தென்படும். நண்பர்கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு பகையாளியாக மாறி இருப்பாங்க. அவங்களாம் மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் பிரச்சனையும் கொஞ்சம் சரியாகிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலன் அப்படின்னா கூட பல சோதனைகள் இந்த காலகட்டத்தில் முதல்ல வரும். கொஞ்சம் குழப்பமான மனநிலை வரும். அதுக்கப்புறம் இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு தான். ஃபஸ்ட்டு சோதனை, அதுக்கப்புறம் தான் சாதனை. அதனால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. எந்த ஒரு நபர் உங்களை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போனாங்களோ அவங்களே மீண்டும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நட்பு பாராட்டுவாங்க. தேவையற்ற வழக்குகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாதிட வேண்டாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வம்பு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த வாக்குவாதம் செய்கிறது, சண்டைகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உங்களை உதாசீனப்படுத்தவங்களை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் கருத்து சொல்வீங்க, ஒரு சிலருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த அட்வைஸ்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன முன்னேறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களாவே போதும். நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு சாதகமான பலன், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொத்து வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். எதுலேயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு சில நண்பர்கள் ஒரு சில இடத்துல உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. புதிய நண்பர்கள் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 10ல் வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. சுண்டல் மாலை போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிந்தால் ஒரு மஞ்சள் நிற மலர்களை கொண்டு குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. தொழிலில் இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனை, அக்கம்பக்க உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி சக ஊழியர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.